ஃபஸ்ட்டு கொஸ்டின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. பலகலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தன்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து இந்த நிறைந்த நிறைத்த அது அப்படியே தான் கொடுத்துருக்குறாங்க ஆன்சராக. இந்த நிறைலாம் வராது. இதை வந்து மாற்றி கொடுத்துக்கிறாங்க, அதனால் ஏயும் வராது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஆப்ஷன் ஏ, நாளை வருவார் தலைவர் குடியரசு. ஸோ தப்பு. நம்ம குடியரசுத் தலைவர் 70 பேர் லாஸ்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. குடியரசுத் தலைவர் நாளை வருவாங்கிறது கரெக்டாக இருக்குது. குடியரசு நாளை வருவார் தலைவர், ஸோ இதுவும் தப்பு. தலைவர் குடியரசு வருவார் நாளை, இதுவும் தப்பு. ஸோ ஆப்ஷன் பி, குடியரசுத் தலைவர் நாளை வருவார் தான் கரெக்டு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஆக்குவோம் இல்லாமை கல்லாமையை, ஸ்கூல் புக்கில் உள்ளதான். ஆப்ஷன் ஏ, கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் கரெக்டாக இருக்குது. அடுத்து இல்லாமை ஆக்குவோம் கல்லாமையை, படிக்க கரெக்டாக இருந்தாலும் இந்த சென்டென்ஸ் வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இங்கே போட முடியும். அதான் திருக்குறளும் எல்லாமே நல்லா படிக்கணும். ஸோ இதுவும் வராது. கல்லாமையை ஆக்குவோம் இல்லாமை, இதுவும் வராது. ஆக்குவோம் கல்லாமையை இல்லாமை, இந்த இது கரெக்டாக வந்து இந்த சென்டென்ஸ் நம்ம தெரியாட்டி எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ ஆன்சர் வந்து கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. கோவலன் கொலையுண்டான். இது தன்வினை வாக்கியமா, எதிர்மறை வாக்கியமா, செயற்பாட்டு வினை வாக்கியமா, செய்வினை வாக்கியமா? ஸ்கூல் புக்லேயே இருக்குது. கோவலன் கொலையுண்டான், உன் பெரு இது மாதிரி விகுதியை பெற்று வந்துச்சுன்னா அது செயற்பாட்டு வினைக்கு வரும். தன்வினை வாக்கியத்துக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க? பந்து உருண்டது. செய்வினை வாக்கியம்னா அப்பா சொன்னார். எதிர்மறை வாக்கியம்னா என்ன சொல்லலாம்? குமரன் மலையில் நனையவில்லை. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ஓகே, எது கரெக்டாகன்னு கேட்குறாங்க. அவன் திருந்தினான்ங்கிறது பிறவினை தொடர் கொடுத்துருக்குறாங்க. பாட்டு பாடப்பட்டது செய்வினை தொடராம். பணம் காணாமல் போனது செயற்பாட்டு வினை தொடராம். அப்துல் நேற்று வருவித்தான் தன்வினை தொடர்னு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு அவன் திருந்தினான் அப்போனா அவனாக திருந்துறான், அதோட பயனோ விளைவோ அது வந்து அவனுக்கு தான் செய்யுது. அவன் திருந்தினா அவன் நல்லா இருப்பான். ஸோ அதோட எழுவாயே ஒரு செயலை செய்தால் நமக்கு என்ன வரும்? தன்வினை தானே வரும். இங்கே பிறவினை கொடுத்துக்கிறாங்க, அதனால இது தப்பு. அடுத்து பாட்டு பாடப்பட்டது, பட்டதுன்னு முடிஞ்சதாலே நம்ம கண்ணை மூடிட்டு செயற்பாட்டு வினை தொடர்ந்து போட்டுடலாம். இங்கே செய்வினை கொடுத்துக்கிறாங்க, அதனால தப்பு. பணம் காணாமல் போனது, இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். போனது போயிற்று இது மாதிரி வந்தாலே நமக்கு என்னது? செயற்பாட்டு வினை தொடர். ஸோ இது கரெக்டு. அப்துல் நேற்று வருவித்தான், தன்வினை தொடர் கொடுத்துக்கிறாங்க. அப்துல் நேற்று, அப்துல்ங்கிறது எழுவாய் ஒரு செயலை செஞ்சால் தன்வினை. ஆனால் இங்கே அப்துல் வந்து வருவிச்சுக்கிறாரு, அப்போ யாரையோ வச்சு வர வச்சிருக்கிறாரு. ஸோ எழுவாய் அந்த செயலை செய்யலை, அதனால் இது வந்து பிறவினை தொடருக்கு வரும். தன்வினைன்னு கொடுத்தனால தப்பு. அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தா, இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்கு. இப்போ ஆப்ஷன் ஏ, இது கலவை தொடரா, தனித்தொடரா, தொடர் சொற்றொடரா, செயற்பாட்டு வினைத்தொடரான்னு கேட்குறாங்க. நமக்கு செயற்பாட்டு வினைத்தொடர் வந்து வராது. ஓகே, இதில் அழைப்பு மணி ஒலித்ததால் கன்ஜெக்ஷன் வேர்டு சொல்லுவோம்ல, இனிப்புச்சொல். ஸோ அது வந்து இங்கே வந்து அது கூட நம்ம சொல்ல முடியாது. ஆமாம், அண்டு மாதிரி இங்கே வந்து ஆள் வந்து சேர்ந்து இருக்கு, அதனால் இது வந்து கலவைத்தொடர். இதுவே தனித்தொடர் அப்படின்னா அழைப்பு மணி ஒலித்தது இது மட்டும் இருந்துச்சுன்னா அது தனித்தொடர். அதாவது தனித்தொடர்னா ஒரு எழுவாய் இல்லைன்னா பல எழுவாய் ஒரே பயனிலையை கொண்டு முடிவது தான் தனித்தொடர். இதுவே தொடர் சொற்றொடர்னா பல பயனிலை வரும், அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு பயனிலை வந்துச்சுன்னா தனித்தொடர், பல பயனிலை வருதுன்னா தொடர் சொற்றொடர். இங்கே வந்து ரெண்டு, அதாவது அழைப்பு மணி ஒலித்தது, கயல்விழி கதவை திறந்தா, இது ரெண்டையும் சேர்த்து எதிர்க்கனால இது கலவைத்தொடர். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்களே கண்டெழுதுதல்னு சொல்லிக்கிறாங்க. தன்வினை வாக்கியம் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, பந்து உருண்டது, பந்து உருட்டப்பட்டது, பந்து உருட்டினார், பந்தா உருட்டினார். இப்போ நமக்கு இப்போ தான் பார்த்தோம், பந்து உருண்டுங்கிறது தன்வினை வாக்கியத்துக்கு எடுத்துக்காட்டு. பந்துங்கிறதான் எழுவாய், அதுதான் உருடுது. ஸோ அதனால் அது வந்து தன்வினை வாக்கியம். சிங்கம் என்பதன் இளமை பெயர் எதுவென கண்டறியன்னு சொல்லிக்கிறாங்க. குட்டியா, குருளையா, கன்றா, பரலா? நமக்கு வந்து சிங்கத்துக்கு என்ன வரும்? குருளை. பரலுக்கு வந்து என்ன வரும்? புலி. புலிக்கு வந்து பரல். குட்டிக்கு வந்து நிறையா வரும், ஆட்டுக்குட்டி, பூனைக்குட்டி, எலிக்குட்டி, ஓகேவா? இது மாதிரி நிறையா வரும். கன்றுக்கு வந்து யானை, குதிரை கூட சொல்லலாம்.
சாரி, குதிரை வந்து குட்டிக்கு தான் வரும். குதிரை வந்து குட்டி. கன்றுக்கு வந்து யானை, ஸ்கூல் புக்கில் உள்ளது. யானை, பசு, எருமை, மான், இதுதான் நமக்கு வந்து கன்றுக்கு வரும். பால் என்னும் சொல்லுக்கு பொருந்தி வரும் வினை மரபு எதுவென கண்டறிக. பால் குடித்தானா, பால் பருகினானா, பால் விழுங்கினானா, பால் சாப்பிட்டானா? நிறைய வாட்டி பார்த்துட்டோம். பால் பருகினான். அப்போ குடித்தானுக்கு என்ன வரும்? நீர் அல்லது தண்ணீர். தண்ணீர் குடி, நீர் குடி, அதான் குடித்தான். விழுங்கினான்னா மாத்திரையை போடணும்னு சொல்லுவாங்க. மாத்திரையை விழுங்கு, அப்போனா மாத்திரை விழுங்கினான். பொருத்தமான இனிப்புச் சொல்லை தெரிவு செய்க. முகில் பள்ளிக்கு செல்லவில்லை. டேஸ் அவனுக்கு உடல் நலமில்லை. அதனால், இதனால், ஆகவே, ஏனெனில். நமக்கு வந்து இந்த ஏனெனில் மட்டும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன் இப்போ பாருங்கள், முகில் பள்ளிக்கு செல்லவில்லை. ஃபஸ்ட்டே எதிர்மறை மாதிரி வரும். ஏன் செல்லலை அப்படின்னு கொஷின் கேளுங்க நீங்களா. முகில் பள்ளிக்கு செல்லவில்லை, ஏன் செல்லலை? அந்த ஏன் செல்லலைங்கிறதுக்கான ரீசனு பின்னாடி இருந்துச்சுன்னா இங்கே ஏனெனில் தான் வரும். இப்போ முகில் பள்ளிக்கு செல்ல, ஏன் செல்லலை? ஏன்னா அவனுக்கு வந்து உடல் நலம் இல்லை, அதனால தான் அவன் வந்து ஸ்கூலுக்கு போகல. அதனால் ஏனெனில்ங்கிற கொஸ்டினுக்கு வந்து இங்கே ஆன்சர் வருதா? ஸோ அதான் கரெக்டு. சரியான இணைப்புச்சொல் எழுதுக. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. டேஸ் காக்கையின் கூட்டில் முட்டையிடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இது வந்து ஆல்ரெடி கேட்டுட்டாங்க, ஸ்கூல் புக்கில் உள்ளது தான். அதனால், ஏனெனில், மேலும், அதுபோல் வந்து நமக்கு ஏதாவது ஒப்புமைப்படுத்துறதுக்கு தான் அதுபோல் வரும். அதனால் இங்கே வந்து வராது. ஏனெனில்ங்கிறது குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. ஏன் கூடு கட்ட தெரியாதா? அதோட இயல்பு, அதை நம்ம இது பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ஆன்சர் இங்கே கரெக்டாக இல்லை. அதனால் ஏனெனில் வந்து வராது. இப்போ மேலும் வரும், இல்லைன்னா அதனால் வரும். இங்கே நமக்கு வந்து ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி வரனால அதனால். கலைச்சொல் அறிக. ட்ராபிக்கல் சோன் அப்படின்னா வந்து குமிழிக்கல், வெப்பமண்டலம், பாசன தொழில்நுட்பம், நீர்மண்டலம் கொடுத்துக்கிறாங்க. நமக்கு ட்ராபிக்கல் சோன்னா என்னது? வெப்பமண்டலம். மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா குமிழிக்கலுக்கு வந்து என்ன சொல்லலாம்? குமிழிக்கலுக்கு வந்து கோனிக்கல் ஸ்டோன், CONICAL. ஸ்டோன்னா கல் இல்லை, ஸ்டோன். கோனிக்கல் ஸ்டோன்னா வந்து குமிழிக்கல். நீர்மண்டலம், நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து நீர் மேலாண்மைன்னு கொடுத்துருப்பாங்க. நீர் மேலாண்மைனா வாட்டர் மேனேஜ்மெண்ட், அவ்வளோதான். பாசன தொழில்நுட்பம். அப்போ பாசன தொழில்நுட்பத்துக்கு என்ன வரும்? இரிகேஷன் டெக்னாலஜி. இரிகேஷன் டெக்னாலஜி தான் ஸ்பெல்லிங் தெரியுமே. அதாவது பாசனம், நீர் பாய்ச்சும் போது ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும். ஏன்னா அங்கிட்டு உடச்சிட்டு பாயும், இங்கிட்டு உடச்சிட்டு பாயும். அதனால் பாசன தொழில்நுட்பம் வந்து இரிகேஷன். சரியான கலைச்சொல் பொறுத்துக. எர்த்வாம், மெட்டீரியலிசமாக மேட்டர் அந்தலே. மெட்டீரியலிசம், பாஸ்போர்ட், குளோபலைசேஷன். இங்கிட்டு வந்து உலகமயமாக்கல், கடவுச்சீட்டு, பொருள் முதல் வாதம், நாங்குல் புழு. நமக்கு வந்து எர்த்வாம் அப்படின்னா வந்து நாங்குல் புழு. எர்த்துனா பூமியில், பூமிக்குள்ள தான் என்ன இருக்குது? நாங்குல் புழு இருக்குது. அடுத்து மெட்டீரியலிசம். மெட்டீரியல்னாலே ஒரு பொருளை குறிக்கும், அதனால் பொருள் முதல் வாதம். பாஸ்போர்ட்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்துக்குறோம். பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு. குளோபலைசேஷன் அப்படின்னா உலகமயமாக்கல். கலைச்சொல் தேர்க. லெக்சிகான் அப்படின்னா உருபனா, ஒளியனா, ஒப்பிலக்கணமா, பேரகராதியா? லெக்சிகானா பேர். லெக்சிகானா லக்ஸு சோப்பு இருக்குல்ல. ஸோ லக்ஸு சோப்போட பேர் என்னன்னு கேட்குறாங்க. லக்ஸு சோப்போட பேர் லக்ஸு தான், சும்மா ஷார்ட்கட்டுக்காக. ஸோ பேரகராதி. அப்போ உருபனுக்கு என்ன வரும்? உருபன்லாம் ஆல்ரெடி கொஸ்டினில் கேட்டுட்டாங்க. அப்போ உருபனுக்கு வந்து மோர்பி. நான் படிக்கிறது தப்பாக தான் மன்னிச்சுக்குங்க. மோர்பி. இதில் வந்து மோர் வச்சுக்கிருவேன். இப்போ வந்து மோர், பால் தான் மோராக மாறுது, தயிராக மாறுது. ஸோ அது வந்து என்ன, ஒரு உருமாற்ற நிகழ்வு. அதனால தான் உருபன்னா மோர்பி. அடுத்து ஒலியனுக்கு வந்து எது சவுண்டு வரும்? நம்ம வச்சுக்கிற ஃபோன் வந்து சவுண்டு வரும். அதனால தான் அது பேர் என்னதுன்னா ஃபோனிம். ஃபோனிம் அப்படின்னா ஒலியன். அப்போ ஒப்பிலக்கணம் அப்படின்னா வந்து கம்பேரிட்டிவ் கிராமர். கம்பேரேட்டிவ் கிராமர். கிராமர்னால் இலக்கணம் இல்லை. ஸோ அவ்வளோதான். சரியான கலைச்சொல்லை தேர்க. லிட்ரஸி அப்படிங்கிறது பட்டம், நீதி, ஒழுக்கம், கல்வி அறிவு கொடுத்துக்கிறாங்க. லிட்ரஸினா நமக்கு என்னது? கல்வி அறிவு. இப்போ மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா பட்டம், நம்ம படித்து பட்டம் வாங்குவோம்ல, டிகிரி. ஸோ அதான் டிகிரி, பட்டம்.
அடுத்து நீதி, நீதினா எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னு எவ்வளோ பேர் போராடுறாங்க, அதான் ஜஸ்டிஸ்னால் நீதி. ஒழுக்கம் அப்படின்னா டிசிப்ளினாக இரு, ஒழுக்கமாக இரு, டிசிப்ளின், டிசிப்ளின் தான் ஒழுக்கம். பிழை திருத்துக, சரியான எண்ணடையை தேர்வு செய்க. ஓகே, ஒரு தான் கொடுத்துக்கிறாங்க. ஒரு அழகிய சிற்றூர் கொடுத்துக்கிறாங்க. நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், புள்ளி வச்ச புள்ளி அதாவது அக்கனா கமா இரு இது வந்தாலே பக்கத்தில் வந்து உயிரெழுத்து தான் நமக்கு வரணும். இப்போ இங்கே ரூ கொடுத்துக்கிறாங்க, இங்கே ஆனா உயிரெழுத்து கொடுத்துக்கிறாங்க, நம்ம ஓருங்கிறது தான் கரெக்டு, அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு. ஒன்று அழகிய சுற்று இது வராது. ஓர் அழகிய சிற்றூர் இங்கே வந்து புள்ளி வச்ச எழுத்து இரு வருது, இங்கே உயிரெழுத்து ஆ வருது, அதனால் இந்த சி ஆப்ஷன் கரெக்டு. ஒருமை அழகிய சிற்றூர் தப்பு. பிழை திருத்துதல், சரியான எண்ணடி மறுபடியும் ஒரு ஏரி, நமக்கு வந்து இங்கே உயிரெழுத்து வந்திருக்கோம், இங்கே ஓர் தானே வரும், ஓர் ஏரினா கரெக்டு, அதனால் இங்கே வந்து இது தப்பு. ஒன்று ஏரி வராது, ஒன்று ஏரியும் தப்பு, ஓர் ஏரிங்கிறது கரெக்டு. கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஓகே, ஓர் மண் தொட்டியில், நமக்கு இங்கே புள்ளி வச்சு எழுத்து வந்திருக்கு, அப்போ பக்கத்தில் உயிரெழுத்து தானே வரணும், ஆனால் நமக்கு உயிர்மை எழுத்தான மா வந்திருக்கு, அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு. ஒரு அழகிய கரெக்டாக இருக்குது, இல்லை ஓர் அழகின்னு தானே வரணும், அதனால் இந்த ஆப்ஷன் தப்பு. ஓர் பசுமையான கொடுத்துக்கிறாங்க, நமக்கு புள்ளி வச்சிருந்தா பக்கத்தில் உயிரெழுத்து வரணும், அப்போ இதுவும் தப்பு. லாஸ்ட் ஆப்ஷன் ஒரு மண் தொட்டியில் கரெக்டு, இங்கே வந்து ரூ வந்துக்குது, அதனால் உயிர்மை எழுத்து தான் வரணும். பூக்கள் மலர்ந்திருக்கின்றன, அதே மாதிரி இது லாஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. அதுபோல் இங்கே பூக்கள்ங்கிறது நமக்கு பன்மை, அப்போ பன்மைக்கு வந்து இங்கே என்ன முடியணும், நாள முடியணும் அக்ரிணை வரும்போது, ஸோ அதையும் பார்த்துக்கலாம் ஒருமை பன்மையில். கீழ்கண்ட பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும். அம்மலையிலே கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும், குரவமும் முல்லையும் நறுமணம் கமழும், கோலமாமையில் தோகை விரித்தாடும், தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும். அத்தகைய மலையின்றி விரைந்து வழிந்து இறங்கும் வெள்ளரிவு வட்டச் சுனையிலே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர்த்திவளைகள் பாலாவி போர் பறந்து எழுந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சி குழாவும். வேனிற் காலத்தில் திருக்குற்றாலம் மலையில் வீசும் மெல்லிய பூங்காற்று மருந்து செடி கொடிகளின் நலங்களை கவர்ந்து வருதலால் நலிந்த உடலை தேற்றும் நன்மருந்தாகவும் சொல்லிக்கிறாங்க. கொஸ்டின் பார்ப்போம். தென்தமிழ் நாட்டில் மலைவளம் படைத்த பழம்பதி எது? திரு கைலாயமா, திருக்குற்றாலமா, திருத்தணியா, திருநின்றவூரா? நமக்கு இந்த பேரில் என்ன இருக்குது? பேரில் திருக்குற்றாலம் தான் இருக்குது. ஸோ அதுதான் ஆன்சரு. பத்தியில் இடம்பெற்றுள்ள மரங்களின் பெயர்களை கூறுகன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து கொங்கு, வேங்கை, மா, பலா, வேம்பு, சந்தனம், தேக்கு, வாகை. நமக்கு வந்து கொங்கு வேங்கை தான் பத்தியில் இருந்துச்சு. ஸோ அதான் ஆன்சர். தமிழ் பாட்டிசைக்கும் உயிரினம் எது? குயிலா, மயிலா, வண்டா, கிளியா? நம்ம பேரில் இருக்கிறது ஏதோ அதை தான் போடணும். ஸோ வண்டு. அருவியின் நின்று சிதறும் நீர்த்திவளைகளுக்கு கூறப்பட்ட உவமை அதுன்னு கேட்குறாங்க. நீராவி, வெள்ளாவி, பாலாவி, மஞ்சாவி. அது எப்படி போதான்? பாலாவி போல் பறந்து விரியுதான். பத்தியில் இடம்பெற்றுள்ள மலர்களின் பெயர்களை கூறுகன்னு சொல்லிக்கிறாங்க. சண்பகமும் ஜவ்வாதும், கமலமும் அல்லியும், மல்லிகையும் ரோஜாவும், குரவமும் முல்லையும். ஸோ ஆன்சர் குரவும் முல்லையும். கமலம்னா அந்த பூவோட பேர் என்னது? கமலம்னா தாமரையை குறிக்கும். ஓகே, சேர்த்தெழுதுக. தமிழ் ப்ளஸ் எங்கள், இதை சேர்த்து எழுதுனோம்னா தமிழ் அங்கலா, தமிழ் எங்கலா, தமிழ் உங்களா, தமிழ் எங்கள் அப்படியே வருமானு கேட்குறாங்க. நமக்கு வந்து இங்கே லாஸ்ட்டில் மெய்யெழுத்து, ஃபஸ்ட்டு உயிரெழுத்து, அப்புறம் ரெண்டும் சேர்ந்து இல் ப்ளஸ் ஏ சேர்ந்து நமக்கு என்னவா மாறினோம்? லேனாவாக மாறி தமிழ் எங்கள்னு மாறிடும். பிரித்து எழுதுக சொல்லிக்கிறாங்க. விலங்காய் வந்து விலம் ப்ளஸ் காயா, வில ப்ளஸ் காயா, விலங் ப்ளஸ் காயா, விலங் ப்ளஸ் காயான்னு சொல்கிறாங்க. நமக்கு இந்த கொஷின் கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு எனக்கு. இப்போ இந்த ஆப்ஷன் ஏன்னா நம்ம தனியாக பிரிக்கும் போது பொருள் வரணும். ரெண்டுக்குமே இப்போ காய்ங்கிறது பொருள், ஆனால் விலங்குறது ஒரு பொருளை தரமான்னு தெரியாது நமக்கு. அதே மாதிரி இதுவும் தப்பு. சியும் டியும் கண்டிப்பாக வராது. ஒன்று ஏ வரணும், பி வரணும். இப்போ நமக்கு வந்து ஆனால் சில இதில் பாருங்கள், விலம் இந்த இம்மு லாஸ்ட்டில் வந்துச்சுன்னா அது கெட்டு போயிடும். கெட்டு போயிட்டால் நமக்கு வில ப்ளஸ் காய், அப்போனா காக்கு இனமான இங்கே நாம் இங்கே வந்து விலங்காயின்னு கூட வரலாம். ஆனால் இங்கே ஏன் வந்து இந்த ஆன்சரை கொடுத்துக்கிறாங்கன்னா, விலங்காய்ங்கிறது என்ன, அது ஒரு மரத்தை குறிக்குதா? விலங்காய்
ஸோ அது ஒரு மரத்தை குறிக்குது. அதே மாதிரி பிரிச்சிருந்தப்ப இங்கே லாவை வந்து பிரித்தோம்னா என்னவா வரும்? இல் ப்ளஸ் தான் நமக்கு வந்து லா. அப்போ இது மாதிரி அதை மரப்பேர் வந்து அது இப்போ லாஸ்ட்டில் வந்து ஆங்கிற சவுண்டில் முடிஞ்சிச்சுன்னா அது பக்கத்தில் வந்து அதுக்கு இனமான மெல்லின மிகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் இங்கே வந்து இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வரல. புணர்ச்சி இதை செக் பண்ணிக்கிறேங்க. சேர்த்து எழுதுங்க. பனி ப்ளஸ் காற்று, இது பனிக்காற்று அப்படியே வருமா, இல்லை வல்லினம் மிகுந்து பனிக்காற்றா வருதா, இல்லை பனிக்காற்றா பனிங்காற்றா? நமக்கு டியும் வராது, சியும் வராது. ஒன்று அப்படியே வரணும், இல்லாட்டி வல்லெழுத்து மிக்கு வரணும். நமக்கு வந்து பனி, இங்கே காற்று, காக்கு இனமான காக்கு என்ன கசதப்ப தானே மிகும். ஸோ கா வந்துக்கிறனால கா இக்கவே வந்திருக்குது. சொற்களின் கூட்டு பெயர்கள் சரியானதை தேர்ந்தெடு. கரும்புக்கு கரும்பு கொல்லை, கரும்பு தோட்டம், கரும்பு தோப்பு, கரும்பு கூட்டம். ஸோ எது ஆன்சரு? நிறைய வாட்டி பார்த்துட்டோம். கரும்பு தோட்டம், வேறு பூந்தோட்டம், தேயிலை தோட்டம், வெற்றிலை தோட்டம், இது எல்லாமே தோட்டத்துக்கு வரும். கூட்டத்துக்கு மக்கள் கூட்டம். தோப்புக்கு வந்து மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, பலாத்தோப்பு, அதை முக்கணிகள் சொல்லமாக மா பலா வலை இது மூணுக்குமே தோப்பு தான் வரும். கொல்லை வந்து நமக்கு எது வரும்? சோளக்கொல்லை, கம்பங்கொல்லை, இதெல்லாம் கொல்லைக்கு வரும். கூற்று சரியா தவறா? கூற்று 1, கலிப்பா தூங்கல் ஓசை உடையது, கலித்தொகை கலிப்பாவால் ஆனது. கலிப்பாங்கிறது தூங்கல் ஓசையாக உடையது இல்லை, களி சாப்பிட்டா தூக்கம் தான் வரும். ஸோ தூக்கங்கிறப்ப நமக்கு வந்து அதாவது தூங்கல் ஓசை சாரி மாதிரி சொல்லிட்டேன். அதாவது களிங்கிறது ஒரு சாப்பாடு சொல்லுவாங்க, களி. அந்த களி சாப்பிட்டா நமக்கு வந்து நல்லா வந்து உற்சாகமாக இருக்கும், தெம்பு கிடைக்கும். அதனால் களிப்பா வந்து என்ன ஓசைனா துள்ளல் ஓசை. நம்ம மனசு எப்படியே துள்ளலாக இருக்கும் நம்ம உடம்புலாம் களி சாப்பிட்டோம்னா. ஸோ களிப்பாவுக்கு வந்து துள்ளல் ஓசை வரும். அப்போ தூங்கல் ஓசை எதுக்கு வரும்? வஞ்சிப்பா. வஞ்சினா கஞ்சி, கஞ்சி குடித்தா எப்படி வரும்? நல்லா தூக்கமாக வரும். அவ்வளோதான். செகண்டு கலித்தொகை கலிப்பாவாலானது கரெக்டு. கூற்று சரியா தவறா? 8 தொகை நூல்களுள் ஒன்று மதுரை காஞ்சி. காஞ்சி என்றால் நிலைத்திருத்தல் என்பது பொருள். இதை பெருகுவல மதுரை காஞ்சி என்பர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் ஏன் இந்த மாதிரி கிரீனில் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன்னா, அந்த தலைப்பு வந்து அந்த டிஎன்பிசியோட நேரடியான அந்த சிலபஸ் நியூ சிலபஸ் இருக்குல்ல, அதோட நேரடியாக கவர் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, நமக்கு 8 தொகை 10 பாட்டெலாம் எடுத்துட்டாங்கல்ல, அதனால் அதை கொடுக்கல. ஓகே, 8 தொகை நூல்கள் ஒன்று மதுரை காஞ்சின்னு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு வந்து மதுரை காஞ்சிங்கிறது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. காஞ்சி என்றால் நிலைத்திருத்தல் என்பது பொருள்னு சொல்லியிருக்கிறாங்க. காஞ்சி என்பதற்கு என்ன பொருள்னா நிலையாமை, ஆப்போசிட்டாக கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இதை பெருகுவல மதுரை காஞ்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கரெக்டு. ஸோ 1, 2 தவறு, 3 மட்டும் சரி. கூற்று காரணம். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, வன்முறை இரு பக்கமும் கூறுவுள்ள கத்தியாகும் என்பது அண்ணாவின் பொன்மொழி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 2010ஆம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தவுடன் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது. ஸோ ரெண்டுமே கரெக்டு. 2010 உருவாக்கியிருப்பாங்க. இதுதான் வந்து 2வது மிகப்பெரிய நூலகம். ஆசியாவில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து சீனாவில் தான் இருக்குது. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த ஔவையார் கூற்றுப்படி தகுந்த இடத்தில் சேர்க்க. ஓகே, இடம். கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பா, உற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பா, மற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பா, ஏற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பா? நமக்கு வந்து ஔவையார் வந்து மூதுரையில் என்ன சொல்லியிருப்பாரு? கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஓரெழுத்து. தமிழில் 40 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன. நமக்கு 40 இருக்குது, இல்லை. ஸோ தப்பு. தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன. ஸோ கரெக்டு. தமிழில் 43 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளனன்னு சொல்லிக்கிறாங்க. தப்பு. தமிழில் 41 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளனன்னு சொல்லிக்கிறாங்க. அதுவும் தப்பு. மொத்தம் ஓரெழுத்து ஒரு மொழிகள் வந்து 42. அதில் 40 நெடில் எழுத்து, 2 குறில் எழுத்து அப்படின்னு சொன்னவர் பவனந்தி முனிவர். பொருத்தமான நிகழ்கால சொல்லை தேர்ந்தெடுக்கவும். உலகில் 3000 மொழிகள் பேசப்படுகின்றன. பேசின, பேசுவர். நமக்கு நிகழ்காலம்னாலே என்ன இடைநிலை வரணும்? கிறு, கின்று, நின்று. அப்படி பார்க்கும்போது நமக்கு எது வருது? கின்ற. பேசப்படுகின்றன, இதுதான் நிகழ்காலம். பேசுவர், பேசுவார் அப்படின்னு வந்து பேசுவார்னு வந்தால் நமக்கு அது எதிர்காலத்துக்கு போயிடும். பேசினர் அப்படின்னா அது இறந்த காலம். ஏன்னா நமக்கு வந்து இன்னு, இத்து, இட்டு, இரு, இன்னெல்லாம் இறந்த காலத்துக்கு வரும்.
பின் வருவனவற்றில் நிகழ்கால இடைநிலைகள் இத்து இட்டு இரு இன்னு இப்பு இவ்வு கிறு கின்று அணிந்து ஆ அல் இல் ஆமாம். இதை நிறைய வாட்டி சொல்லிட்டோம். இடைநிலை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம வந்து பிரிக்க தெரிய ஒரு ஸ்டேட்டாக தெரியலனா இந்த இடைநிலை வச்சு சொல்லி பார்க்கணும். அந்த இடைநிலையே வந்து கொஸ்டினாக கேட்டிருக்குறாங்க, நினச்சி கூட பார்க்கல. ஸோ நான் எல்லாமே படிக்கணும். இத்து இட்டு இரு இல்லாததுக்கு எதுக்கு வரும்? இறந்த கால இடைநிலை. இப்பு இவ்வு எக்ஸ்ட்ரா இக்கு, இது வந்து எதிர்கால இடைநிலைக்கு வரும். கிறுக்கின்ற ஆனின்ற நிகழ்கால இடைநிலை. இறந்த காலத்தை காட்டும் வாக்கியத்தை சுட்டுக. அதுபோல் இதை சொல்லாமல் விட்டுட்டேன். ஆ அல் இல் இது வந்து எதிர்மறை இடைநிலைக்கு வரும். ஓகே, இதில் என்ன காலம் கேட்குறாங்க? இறந்த காலம் வந்து எந்த வாக்கியத்தில் வருதுன்னு பார்க்கணும். நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்யும். நேற்றுங்கிறது இறந்த காலத்துக்கு வரும், ஆனால் இங்கே மழை பெய்யும்னு கொடுத்துருக்குறாங்க. நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்தது அப்படின்னு வந்திருந்தால் கரெக்ட். அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு. நாளை எங்கள் ஊரில் மழை பெய்தது. நாளைங்கிறது நடக்க போகிறது, எதிர்காலத்துக்கு வரக்கூடியது. ஸோ அதனால் இதுவும் தப்பு. நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்தது கரெக்டு. நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்கின்றது தப்பு. இங்கே வந்து இப்போ இன்று எங்கள் ஊரில் மழை பெய்கின்றது அப்படின்னா இது நிகழ்காலத்துக்கு வரும். இது நேற்றுங்கிறது இறந்த காலம் கரெக்டு. நாளை எங்கள் ஊரில் மழை எப்படி சொல்கிறது, நமக்கு வந்து எதிர்கால இடைநிலைக்கு என்ன வரும்? இப்பு இவ்வு இக்கு. அப்போ நாளை எங்கள் ஊரில் மழை, அது எப்படி வருதுன்னு தெரியலையே. பெய்யும் வந்து நமக்கு ஈ வந்து என்னதுக்கு வந்துடும்? நமக்கு வந்து ஈங்கிறது உடம்புரிமை சந்திக்கு வந்துடும். ஓகே, ஏற்றம் என்பதன் எதிர்ச்சொல் கேட்குறாங்க. ஏற்றம்க்கு உயர்வு, ஏற்றுதல், மாற்றம், இரக்கம். ஏற்றம்னா இரக்கம், ஏற்றுதல் அப்படியே இறக்குதல்னு வச்சுக்கொண்டே. உயர்வுனா தாழ்வு. பரிதி என்பதன் எதிர்ச்சொல் எழுதுன்னு கேட்டிருக்கிறாங்க. பரிதிக்கு ஃபஸ்ட்டு என்ன பொருள்னு தெரியணும். பரிதினா நம்ம சூரியன், கதிரவன், வெய்யோன், ஞாயிறு, பகலவன், ஆதவன், இதெல்லாம் நம்ம சூரியனை குறிக்கும். அப்போ சூரியன்னா வந்து நமக்கு வந்து வெம்மை குறிக்கும். வெம்மைக்கு ஆப்போசிட்டு குளிர்ச்சி. குளிர்ச்சிக்கு வந்து என்ன வரும்? நிலவு. இப்போ சந்திரனாலும் நிலவுனாலும் ஒன்று. அதேமாதிரி நிலவுக்கு மதி கூட வரும். ஸோ பரிதிக்கு எதிர்ச்சொல் சந்திரன். சந்திரனா நிலவு. எதிர்ச்சொல் தருக. இம்மை என்பதன் எதிர்ச்சொல் இருமை, மறுமை, வறுமை, இல்லாமை. இம்மைனா ஃபஸ்ட் என்னன்னு தெரியும். இம்மைனா இப்பிறவியை குறிக்கும், மறுமைனா மறுபிறவி. ஸோ இம்மைனா இப்பிறவி, மறுமைனா மறுபிறவி. ஸோ இதுதான் எதிர்ச்சொல். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. சைதாப்பேட்டை, சைதா கொடுத்துக்கிறாங்க. சைதாப்பேட்டை நமக்கு என்ன வரணும்? சைதை. சைதை தான் கரெக்டு. அடுத்து நாகப்பட்டினம், நாகை கரெக்டு. மன்னார்குடிக்கு வந்து மயிலை கொடுத்துக்கிறாங்க. நமக்கு வந்து மயிலாப்பூர் தான் மயிலை வரும். அப்போ மன்னார்குடிக்கு என்ன வரும்? மண்ணை. திருநெல்வேலிக்கு வந்து திருநெய் கொடுத்துக்கிறாங்க. தப்பு. திருநெல்வேலிக்கு வந்து நெல்லை வரும். ஓகே, நாகப்பட்டினம் என்னும் ஊரின் மரபு எதுவென கண்டறிக. நாகப்பட்டியா, பட்டினமா, நாகையா, நாவையா? அவசரப்பட்டு போற்றக்கூடாது நாவைன்னு. ஸோ நமக்கு ஆன்சர் நாகை. புரோட்டோக்கால் கலைச்சொல் அறிக. செயல் திட்டம், நிகழ்ச்சி நிரல், செயல்பாடுகள், மரபு தகவு. நேற்று நம்ம 11th கலைச்சொலுக்கு ஷார்ட்கட் பார்க்கும்போது பார்த்தோம். அதில் கூட புரோட்டோக்கால் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருந்தாங்க? நெறிமுறைன்னு கொடுத்துருந்தாங்க. புரோட்டோ தரலன்னா நம்ம நெரிச்சே கொன்றோம், அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து மரபு தகவு கொடுத்துக்கிறாங்க. அங்கேயும் சொல்லிட்டேன். ஸோ புரோட்டோக்கால்ங்கிறதுக்கு நமக்கு வந்து மரபு தகவும் வருது, நெறிமுறை வருது. ஓகே, மற்ற ஆப்ஷன் பார்ப்போம். இப்போ செயல் திட்டம். அப்போ செயல் திட்டத்துக்கு வந்து இங்கிலீஷில் வந்து என்ன வரும் அப்படின்னா ஆக்ஷன். செயல்னாலே நமக்கு வந்து ஆக்ஷன், திட்டம்னா பிளான். ஸோ ஆக்ஷன் பிளான். ஓகே, செயல்பாடுகள்னால் நம்ம ஸ்கூல்லலாம் ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு வர சொல்லுவாங்க. இந்த செயல்பாடு செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு. ஸோ ஆக்டிவிட்டீஸ், இதுதான் செயல்பாடுகள். அடுத்து நிகழ்ச்சி நிரல். அப்போ நிகழ்ச்சி நிரலுக்கு என்ன வரும் அப்படின்னா இது வந்து அஜெண்டான்னு சொன்னாங்க. இது புதுசாக இருந்துச்சு. அஜெண்டா. நிகழ்ச்சியில் வந்து ஏஜெண்டான்னு வச்சுக்கோங்க.
அப்போ நிகழ்ச்சிலாம் யாராவது ஒரு ஏஜெண்ட் தான் நடத்துவாங்க. ஸோ ஏஜெண்டா அஜெண்டா. சப்சைடி என்பதன் நேரான தமிழ்ச்சொல் தருக. நிலுவைத் தொகையா, நல்கையா, கூட்டுத்தொகையா, நல்ல தொகையா? ஸோ சப்சைடி அப்படின்னா நல்கை. சப்சைடினா சப்ஜெக்ட் வந்து என்ன சப்ஜெக்டு? நல்ல ஒரு சப்ஜெக்டு. ஓகே. அடுத்து நிலுவைத் தொகைக்கு அப்போ என்ன வரும்? நிலுவைத் தொகைன்னா அரியர்ஸாம். அரியர்ஸ்னால் நிலுவைத் தொகை. இப்போ அரியர்லாம் வந்து நம்ம வச்சுட்டோம்னா அதுக்கு திருப்பி அமௌண்ட் கட்டோம்ல. ஸோ அந்த அரியருக்கான அந்த அமௌண்ட்டை நம்ம கட்டாமல் நிலுவையில் வச்சுருக்குறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கூட்டுத்தொகை. கூட்டுதல்னாலே நமக்கு வந்து சம்மேஷன் தானே. ஸோ கூட்டுத்தொகைக்கு வந்து அப்படியே சம்மேஷன் தான் வருது. சம்மேஷன். ஓகே. நல்ல தொகைன்னா எதுக்குன்னு சொன்னால் நல்லன்னா குட்டு, தொகைனா அமௌண்ட்டு. ஸோ குட் அமௌண்ட் தான் நல்ல தொகை. அவ்வளோதான். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பயவா கலரணையர் கல்லாதவர். ஓகே. கல்லாதவர் யாருன்னு கேட்குறாங்க. அவசரப்பட்டு போட்டக்கூடாது, எல்லாத்தையும் படிச்சிடணும். கல்லாதவர் எதை போன்றவர்? கலர்நிலம் என்றால் என்ன? கல்லாதவரின் நிலையாது. இதில் நமக்கு வந்து கல்லாதவரின் நிலையாது, கலர்நிலம் என்றால் என்ன கண்டிப்பாக ஒமிட் பண்ணிடலாம். இப்போ கல்லாதவர் யாரா? கல்லாதவர் எதை போன்றவரா அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து பயவா கலரணையா, அதாவது கல்லாதவங்க வந்து இந்த கலர் நிலத்தை போன்றவங்கன்னு ஒப்புமைப்படுத்திக்கிறாங்க. ஸோ கல்லாதவர் எதை போன்றவர் தான் வரும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என அழைக்கப்படுகிறார். ஓகே. பெருஞ்சித்திரனார் ஏன் பாவலரேறு என்று அழைக்கப்படுகிறார்? ஏன் பாவலரேறுன்னு அழைக்கப்படுறதுக்கான ரீசன் நமக்கு இங்கே கொடுக்கல, அதனால் இந்த அது வராது. அடுத்து பாவலரேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? பாவலரேறுன்னு அழைக்கப்படுறாரு, அதையே எவ்வாறுன்னு சொல்ல முடியுதில்ல. ஸோ தப்பு. ஏன்னா நமக்கு வந்து இப்போ வந்து இது கூட குழப்பலாம். இப்போ வந்து பெருஞ்சித்திரனார் பாவலரேறு அழைக்கப்படுறார். இப்போ பாவலரேறு வந்து பெருஞ்சித்திரனார் தான். அது நம்ம வந்து இந்த இதில் சிறப்பு பேரை சொல்லி கேட்கக்கூடாது திருப்பி, அதனால் இதுவும் வராது. பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என அழைக்கப்படுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்குற. அழைக்கப்படுகிறாரான்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு நம்ம ஆன்சர் சொன்னால் என்ன சொல்ல முடியும்? ஆம், இல்லை, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் சொல்ல முடியும். நமக்கு வந்து கொஷின் வந்து வேறு. ஸோ இதுவும் தப்பு. பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என அழைக்கப்படுகிறார். அப்படியே வரும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தூங்கல் ஓசை வஞ்சிப்பாவுக்கு உரியது. ஓகே. வஞ்சிப்பாவுக்கு உரிய ஓசை எது? வஞ்சிப்பாவுக்கு உரிய ஓசை தூங்கல் ஓசை. ரிவர்ஸில் வருது, இது இருக்கட்டும், பார்த்துக்குவான். வஞ்சிப்பாவுக்கு உரிய ஓசை என்னன்னு கேட்குறாங்க. பாருங்க, இங்கே எது வந்திருக்குது, இங்கே என்ன வந்திருக்குது. அடுத்து தூங்கல் ஓசை எப்படி வஞ்சிப்பாவுக்கு உரியது? இது வந்து தப்பு. ஏன் வஞ்சிப்பாவுக்கு உரிய தூங்கல் ஓசை? இதுவும் தப்பு. அப்போ நமக்கு வந்து இப்படி பாருங்க, உரிய ஓசை எதுவா, உரிய ஓசை என்னவா? ஸோ நமக்கு வந்து இங்கே வந்து எது தான் வருது? வஞ்சிப்பாவுக்கு உரிய ஓசை எது? வஞ்சிப்பாவுக்கு உரிய ஓசை என்னங்கிறது தப்பு. நமக்கும் குரூப் 4ல் இப்படி தான் கேட்கலாம். அந்த வினாச்சொல் வந்து நல்லாவே பார்த்துக்கணும். இந்த வினாச்சொல், இணைப்புச்சொல் இதில் நல்லா தெளிவாக இருக்கணும். தவறான இணையை தேர்க. ஓகே. உத்தியோகம்னா அலுவல் சொல்லிக்கிறாங்க. காரியதர்சினா தலைவரா, நிபுணர்னா வல்லுநரா, அங்கத்தினர்னா உறுப்பினரா? நம்ம தப்பானது வந்து பி மட்டும்தான். காரியதர்சிக்கு தலைவர் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அது வந்து தப்பு. அப்போ உத்தியோகம்னா அலுவல் கரெக்டு. உத்தியோகம்னா அலுவல். காரியதர்சிக்கு அப்போ என்ன வரும் அப்படின்னா, காரியதர்சிங்கிறது அமைச்சன் அல்லது செயலாளன். அமைச்சர்லாம் நல்ல ஒரு காரியமாகவே இருப்பாங்க. ஸோ அமைச்சன் அல்லது செயலாளன் தான் காரியதர்சி. தலைவருக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா, அதிபர் தான் தலைவர். அதிபருங்கிற பிறமொழி சொல்லுக்கு தமிழ் சொல் தான் தலைவர். நிபுணர்னா வல்லுநர் கரெக்டு, அங்கத்தினர்னா உறுப்பினர் கரெக்டு. பொறுத்துக. நிறைய வாட்டி பார்த்தா தான். கரன்சி நோட், செக், இ-காமர்ஸ், டிமாண்ட் டிராஃப்ட், மின்னணு வணிகம், வரைவோலை, பணத்தால் காசோலை. ஓகே. கரன்சி நோட்னா என்னது? நோட்னா தாள், பணத்தாள். செக்னா காசோலை. காமர்ஸ்னாலே வணிகம், ஸோ மின்னணு வணிகம். டிமாண்ட் டிராஃப்ட், டிடினா வரைவோலை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. டென்ஷனுங்கிறது மன வருத்தமா, மன மாற்றமா, மன மகிழ்ச்சியா, மன அழுத்தமா? மன வருத்தம் இல்லை, மன அழுத்தம் தான் நமக்கு டென்ஷன். பிழையான வாக்கியத்தை கண்டறிக. எது தப்புன்னு கேட்குறாங்க, எது ரைட்டுன்னு கேட்கல, எது தப்புன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், வெள்ளம் அடித்து வந்த மணல் குவிந்தது, கையில் காசு சேர்ந்தது, ஆசிரியர் சொல்லுக்கு மாணவர்கள் பணிந்தனர், பூவின் இதழ்கள் விரித்தன. இப்போ
லாஸ்ட் ஆப்ஷன் ஏன் தப்புன்னு சொல்கிறாங்க? பூவின் இதழ்கள் விரித்தன. 4 தானே முடியுது. இது பன்மை தான். பன்மைனா நமக்கு அக்கறையில் 4 தான் முடியணும். அது கரெக்டு தான். ஆனால் பூவின் இதழ்கள் விரித்தனவா வரும்? பூவின் இதழ்கள் விரிந்தன. என்ன வரும்? விரிந்தன. விரிந்தன. இப்போ ஒரு இதழ்னா பூவின் இதழ் விரித்தது. ஸோ அது கூட தப்பு தான். பூவின் இதழ்கள் விரிந்தனங்கிறதா நமக்கு கரெக்டு. அடுத்து ஆசிரியர் சொல்லுக்கு மாணவர்கள் பணிந்தனர். இது பார்த்துக்கணும். பணிந்த, பணித்து, இது ரெண்டு நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம் பொருளுக்கு. பணித்துனா வந்து நம்ம கட்டளை போடுறது. பணிந்தனர் அப்படின்னா பணிகிறது, கீழ்ப்படுகிறது. ஓகேவா? ஆசிரியர் வந்து பணிக்கிறாரு, அதனால் மாணவர்கள் வந்து பணிந்தனர். அடுத்து கையில் காசு சேர்ந்தது. காசுங்கிறது இங்கே காசுங்கிறது ஒரு காசை குறிக்கிற மாதிரிக்கு ஒரு மேலே வரனால சேர்ந்தது கரெக்டு. வெள்ளம் அடித்து வந்த மணல் குவிந்தது. ஸோ ஒரு மணல்ங்கிறது ஒரு மணலை குறிக்கிற மாதிரி குறிக்கிறனால ஸோ குவிந்தது வந்து கரெக்டு. சேர்ந்து, சேர்த்து பொருள் வேறுபாடு இருந்து தவறான வாக்கியத்தை சுட்டுகன்னு சொல்லியிருக்காங்க. எது தப்புன்னு கேட்குறாங்க. ஓகே, ஊருக்கு போய் சேர்ந்தேன், அவன் பணம் சேர்த்தான், சங்கவை கல்லூரியில் சேர்ந்தால், ராமுவை பள்ளியில் சேர்ந்தனர். ராமுவை பள்ளியில் சேர்த்தனர்னு வரும். சேர்ந்தனர்ங்கிறது தப்பு, அதனால தான் அது தப்பு. அவன் பணம் சேர்த்தான். ஆமாம், அவன் பணம் சேர்ந்தான்னு வராதில். நம்ம ஏதாவது ஊருக்கு போகிறோம்னால போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஏதாவது சேர்க்குறோன்னா சேர்த்தல் தான் சொல்லுவோம். சங்கவை கல்லூரியில் சேர்ந்தால் கரெக்டு. ஊருக்கு போய் சேர்ந்தேங்கிறது கரெக்டு. அவ்வளோதான். தேங்க்ஸ். பிடிச்சா லைக் மட்டும் போடுங்க.